வணக்கம் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு தான் வந்து இது எங்களுக்கே நாங்கள் இத்தனை கல்யாணம் ஆகி 8 வருஷத்துல எங்களுக்குள்ள நாங்களே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டது கிடையாது. நீங்க கேட்க சொல்லி தான் வந்து இப்போ நம்ம இதை வந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் பேசவும் இல்லை, இப்போதான் நாங்கள் லைவ் முடிச்சோன்னே நான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காது அப்படிங்கிறத நான் வந்து மாமாட்ட கேட்பேன். மாமாக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காது அப்படிங்கிறத என்கிட்ட கொஸ்டினை வந்து மாமா கேட்பாங்க. இதுல வந்து தரமான சம்பவம் இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா என்னை பத்தி என்னை பத்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு தெரியும் அப்படி நான் வந்து இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருக்கேன். இவரை பத்தி எனக்கு வந்து நான் அப்பந்தி போறேன் தெரியாது. இல்ல தெரியாது அப்படிங்கிறது உண்மைதான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, சில விஷயங்கள் அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு வளருவேன், எல்லாத்தையுமே வளரி வச்சுருவேன். அதனால மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. இவங்களை பத்தி எனக்கு தெரியுமா அப்படிங்கிறது இந்த வீடியோல தான் நானே வந்து தெரிஞ்சுக்கணும். உண்மையாக இருங்க. இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, நாங்க பேசி வச்சோம் சொல்லி வச்சோம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்க ஒருத்தர் இந்த 8 வருஷத்துல எவ்வளவு புரிஞ்சிருக்கோம் அப்படி கூட இருக்கலாம். இது யாரு கேட்டாங்க? யாரோ கேட்டாங்க இந்த கேள்வி. இதை நீங்க வீடியோவா போடுங்க. நம்ம லைவ்ல தான் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. யார் கேட்டாங்க? நல்ல ஐடியா தான். ஆனா இப்போ வரைக்கும் எங்களுக்கு தோணுனதுல சரி ஓகே உங்களோட இதுக்கு வந்துடலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி கணைகளை நீங்கள் தொடுக்கிறீங்களா நான் தொடுக்கட்டுமா? சரி ஓகே, நீயே கேள். நீ ஆரம்பிச்சு அப்ப நான் முடிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு சைவத்துல என்ன? ரொம்ப பிடிச்ச சாப்பாடு சைவத்திலயா? ஆமா. நான் வச்சிருந்து கேட்டிருந்தா உடனே பிரியாணின்னு இருந்தது. நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்கறேன்னா அது மட்டும் தான். சைவத்துல எனக்கு என்ன சாப்பாடு? உனக்கு சைவத்துல இருந்து சாப்பாடு, சாம்பார், குழம்பு, அப்பளம், வடை, பாயாசம் இப்படி வச்சு சாப்பிடுறது வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்பளம், வடை, பாயாசம் தோடாசி இலையில போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது உனக்கு ஒரு இன்கிரீடியன்ட் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த சாப்பாடு சாம்பாரே நான் எதுக்காக சாப்பிடுவேன்? அந்த இலையில போட்டு சாப்பிட்ற சாப்பிடுவேன். இல்லை வேற எதுக்காக சாப்பிடுவேன்னா, அது எதுக்காக? நான் பாயசத்துக்காக. சரி, அப்பளத்துக்காக. தப்பு. சரி ஓகே, தப்பு. சரி நீங்க உங்களுக்கு நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்கிட்ட கேளுங்க. என்ன எனக்கு என்ன அதுல மைனஸ் அப்படின்னா முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ். ஆமா, எனக்கு அந்த சாப்பாடு சாம்பார் இலைய விட எனக்கு பெருசு அந்த முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாத்துலயும் முட்டைக்கோஸ். ஆமா, ஏன்னா நான் ஒரு முட்டைக்கோஸ் பைத்தியம். சரி, ஒன்னு மைனஸ். நான் சொல்லிட்டேன்ல வெஜிடபிள் மைனஸ். சரி ஓகே, இப்போ நான் கேட்கறேன். எனக்கு பிடிச்ச நேரம் உடனே சொல்லிடுவாங்க. சரி, அது சாப்பாடு விஷயத்துல இல்லை, நான் வேற ஏதாவது கேட்கறேன். எனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கரெக்டா சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச கலரா? இவ்வளோ யோசிக்கிறேன். எனக்கு பிடிச்ச கலர் இருக்கு. மேக்ஸிமம் என்ன கலர் பிடிக்கும்? கிரீன் கலர். என்னடி புருஷனுக்கு என்ன கலர் பிடிக்கிறதே மறந்துட்டேன். ஆப்ஷனல் ஏதாவது சொல்லுங்க. ஆப்ஸ் எல்லாம் கிடையாது, எழுதுறாங்க. இல்ல ரெண்டு ஆப்ஷனல் சொல்லுங்க. அத பிடிச்ச கலர் என்ன அதை மட்டும் சொல்லு. ஐயோ, உனக்கு பிடிச்ச கலர் நான் சொல்லட்டுமா? உனக்கு ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்கும். சரி, கேட்கும்போது சொல்றேன். சரி சொல்லு. பிங்க் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? உங்களுக்கு தான். இல்ல தெரியல எனக்கு. ஓகே, சரிங்களா? நானாவது கரெக்டான பதில் இல்லைனாலும் உங்களுக்கு அதாவது எப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த கோர்ஸ் ஒன்றும் மிஸ் பண்ணிட்டு போறீங்க. சரி, எனக்கு பிடிச்சது டார்க் மெரூன் கலர். டார்க் மெரூன், சிவப்பு கலர் இல்லை, டார்க் மெரூன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவளுக்கு நான் அப்படியே சொல்ல. அதில் அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் ஏற்றுக்கப்படாது. மைனஸ். அடுத்த கேள்வி நீ கேளு. சரி ஓகே, எனக்கு நான் கலர் கேட்க மாட்டேன். சரி, வேற கேள்வி. வேற என்ன? சரி ஓகே, அதாவது நான் எனக்கு ரொம்ப தனிமையில் இருக்க பிடிக்குமா, இல்லை வந்து எவ்ரிடே வந்து நான் உங்க கூட இருக்கிறத நான் விரும்பணும்? நீ என் கூட இருக்கிறத விரும்புங்க. நிஜமாவா? நிஜமா தான். தனியால நீ இருக்க மாட்டேன். நான் கூட இருந்தா போதும். நீ என்னை திட்டுவே தவிர நான் இருந்தா தான் உனக்கு ஜாலியாக இருக்காது. எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். அது எனக்கு தெரியும். இதே கேள்வி நான் கேட்கிறேன். நான் வந்து தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருப்பேன், உங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பேன். நீ தனியா இருக்கும்போது தான் சந்தோஷமா இருப்ப. ஏன் அப்படி சொல்ற? எப்படி சொல்ற? ஏதாவது சொல்ற? இல்ல, நான் உங்களுக்கு வந்து எப்படி எப்படின்னா, நான் வந்து நோண்டிட்டே இருக்கிறது இப்படி பண்றது வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஆனா நான் அதை தான் பண்ணுவேன். அவங்க வந்து அதனால நீங்க நான் இல்லாம நீ தனியா இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கு, பிடிக்கும். ஆனா நீங்க இல்லைன்னா ஒரு நாள் கூட வீட்டுல இருக்கவே முடியாது. போர் அடிக்கும். நீங்க வெளியே போயிட்டு வீட்டுல என்ன பண்றேனே தெரியாம அப்படியே அலமோதிக்கிட்டு இருப்பேன். சரி பண்ணி இல்ல ராங். மேக்ஸிமம் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. நீ தான் கேட்கணும், நான் கேட்டல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த மாதிரி பாட்டு நான் நல்லா கேட்பேன் சொல்லுங்க.
எந்த மாதிரி பாட்டா இல்ல எந்த பாட்டா அது? எந்த மாதிரி குத்து சாங்கா இல்லை மெலடி சாங்கா அந்த மாதிரி சாங்ஸில் நான் வந்து ரொம்ப சரி வருங்க ரொம்ப சோகமாக இருக்கையில் நான் ஒரு பாட்டு கேட்பேன். அது என்ன பாட்டு? ரொம்ப சோகமா உங்கள் தோளில் சாஞ்சு கூட நான் அழுதுருக்கேன் அந்த பாட்டு கேட்டு. அப்படி என்னடா பாட்டுக்கிட்டேன் உனக்கு என்ன இருப்பேன் அந்த சாங்கா? அது நான் ரொம்ப சோகமாக இருக்கும்போது, நான் ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப வழியில் இருக்கும்போது நான் ஒரு பாட்டு கேட்டு நிறைய டைம் வந்து நான் உங்கள் தோளில் சாஞ்சு அழுதுருக்கேன். நம்ம வேலை விட்டு போகலாம் மறந்துட்டேனே தெரியலையா? தேவயானி படத்துல இருந்து, தேவயானி மேம் படத்துல இருந்து, நான் தொலைத்த நாட்கள் எல்லாம் மறுபடியும் கிடைக்குமா அந்த பாட்டு. ஓகே. நான் ரொம்ப லோவா இருக்கும் போது எனக்கு நான் அந்த பாட்டு கேட்டு ரொம்ப சேடா இருந்தேன். அது ஞாபகம் இல்லையா? இல்ல. சரி ஓகே. சரி ஓகே. அது மைனஸ்ல போய் என்னங்க ப்ளஸ்ஸே ஒண்ணுமே வரல. ஓகே. அடுத்து என்னடா கேள்வி? நான் தானே கேட்கணும். கேள்வி கிடைக்கல, நான் தான் தடுத்து. அடுத்து எனக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு சொல்லி பார்ப்போம். விஜய். இது கேள்வி எனக்கு பிடிச்ச விஷயம். சரி ஓகே. ஆமா அதை தான் முதல்ல கேட்க சொல்லிருந்தாங்க. சரி நீங்க பேண்டிங் கேளுங்க, அதுக்கு சொல்ல சொல்லிருந்தாங்க. உனக்கு பிடிச்ச ஆக்டர் நீ தான் கேட்கணும். எனக்கு பிடிச்ச ஆக்டர் நீ தான் கேட்கணும். சொல்லுங்க. உனக்கு பிரபு, சின்னத்தம்பி பிரபு சார். எஸ் ஆமா, ரொம்ப நாளா என்கிட்ட இருந்த நீங்க கேட்டிருந்த கேள்வி வந்து இதுதாங்க. எனக்கு வந்து அவர் அமுல் பேபி மாதிரி அழகா இருக்கான்னு உங்களுக்கு அவரோட கண்ணை புள்ளி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அதாவது எனக்கு அந்த சார் வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து பின்னாடி இந்த கேரக்டர் அது ஒரு விதமான அழகு. இப்போ வந்து அப்பா கேரக்டர் அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பிரபு சார் மோஸ்ட்லி ஃபேவரட் சார் எனக்கு அவங்க தான். எனக்கு பிடிச்ச கலர் கேட்டேன் எனக்கு வந்து. சரி அடுத்து நான் நினைக்கிறேன்னா எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம்னா அது எது சொல்லு பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தர செய்யக்கூடிய பாப்பா தான். பாப்பா தான். இன்னொன்று அதை தாண்டில என்னன்னா வீடு. பாப்பா பாப்பா தான். பாப்பா தான் உங்களுக்கு ரொம்ப நீங்க ரொம்ப ஹாப்பினஸா இல்லை பாப்பா பாப்பா கூட இருக்கும்போது பாப்பா டோட்டல் ஃபீலிங்ஸ் ஃபெயிலியர் ஆயிரும். எல்லாமே பாப்பா ஜாலியாக என்னதான் அவளை நான் குறைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அதுதான் எனக்கு பிடிக்கும். நீ குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அது ஏன் சரி. என் லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழுதது ரொம்ப ரொம்ப இப்போ வரைக்கும் வந்து இப்போ நான் ரீசெண்டாக அழுகலை சம்திங் இப்போ வரைக்கும் என் மனசுல ரொம்ப என்னை ரொம்ப காயப்படுத்தினது யாருக்காக நான் ரொம்ப அழுதுருக்கேன் இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் அழுகிறதுன்னா ஒன்றும் உங்கள் அம்மா அப்பா, அப்படி இல்லைன்னா உங்கள் அண்ணனை கூட நீ ஒரு வகையில் விட்ட. இப்போ கடைசியாக வரைக்கும் நீ புண்படுத்துறது உங்கள் அம்மா தான். அதுதான் நான் நேராக பார்த்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காத ஆள் யாரு? எனக்கு பிடிக்காத அப்படின்னு ஒரு ஆள் இருக்குன்னா அது யாரு? எனக்கு பிடிக்காது, இவங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா அது யாரு? அது எப்படி நான் இதுல சொல்ல முடியும்? சொல்லு, பரவாயில்ல சொல்லு. என்னோட விதமா வந்து அவங்க பிடிக்காது, மித்தபடி அவங்கள செப்பரேட்டா பிடிக்கும். அவங்களோட கேரக்டர் வந்து பிடிக்கும். என் விஷயத்துல இருந்து எங்க பேரண்ட்ஸ் கூட பிடிக்காது, மித்தபடி இல்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்களா? அப்படி யாருமே நீங்க சொன்னது இல்லையே. அப்படி யாரும் இல்ல, உண்மையே இல்ல. சும்மா தான் கேட்டேன். அப்படி யாராவது இருக்காங்களா நானா தெரிஞ்சுக்கலாம், அது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். சரி இப்ப நீ கேளு. இப்ப வந்து அந்த கேள்வி நீ கேளு, நான் சொல்றேன். கேளு. இப்போ இப்படி பாட்டு வேற பேர் கேளு. நான் அது கேட்க மாட்டேன். ரெண்டு பேரும் ஒரே கொஸ்டின் கேட்க கூடாது, தப்பு. சரி ஓகே. நான் வந்து எனக்கு வந்து நான் அழுதுட்டே இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிருவேன். அது என்ன? லவ் யூ சொன்னா ஹாப்பி ஆயிடுவேன். ஓகே தான். பிரியா குட்டின்னு கூப்பிட்டா நோ. லவ் யூ சொன்னா தான். வேற என்ன சொன்னா நான் இருக்கேமா அப்படின்னா கரெக்ட். டபுள் டிக். ஆமா, நான் ரொம்ப லோன்லியா இருக்கும்போது அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு அது என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும், நான் ரொம்ப ஒரு மாதிரி அழுகுறேன், ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் எல்லாம் இருக்கு. சரி ஓகே ஓகே. நான் இப்ப கேட்கிறேன், என்கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன? என்கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் கரெக்டா சொல்லணும். உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து ஒரு விஷயம் நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, ஓகேவா? ஆனா அத நான் பண்ணல, நான் பண்ணதுதான் கரெக்ட் அப்படி நீ அடிச்சு சொல்லுவ. எப்படி? ஆமா நான் மிரர் பார்த்து கரெக்ட்டா சொல்ல போகலாம். நீதான் இல்ல சரி ஓகே. ஆனா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் ஏத்துக்க மாட்டீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் புரிய ஏத்துக்க மாட்டீங்களா? இவர் வந்து யாருக்கிட்டயும் சொல்லல, என்கிட்ட அப்படிதான். யார்கிட்ட அப்படி நான் ஆர்கியூமென்ட் பண்ண மாட்டேன். நீ யார்கிட்ட பண்ணுவ? உங்ககிட்ட நான் அப்படி பண்ணிருக்கேன்னா நீ அப்ப அதுக்கு தகுந்த ஏதோ பண்ணிருப்ப. என்ன பார்த்தா உனக்கு இரிட்டேட்டா இருக்கா? நீ சொல்லுங்க. வரைய இரிட்டேட்னா அப்படி சொல்ல. சரி வேற. நீ கேளு, நான் என்ன பண்ணி கேட்டேன்? அம்மா இப்ப என்ன கேட்டீங்க? என்கிட்ட உனக்கு என்கிட்ட பிடிக்காத விஷயம் சொல்லு. அவங்ககிட்ட பிடிக்காத விஷயத்தை ஓப்பன் நான் சொல்றேன். கோபம், இந்த கோபம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாது. இது கல்யாணம் ஆனதுல இருந்து சொல்றீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. கோபம்
அது மாதிரி அந்த அதிபுத்திசாலித்தனமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது எனக்கு சுத்தமாகவே எனக்கு நானே வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சால் கூட அதை தெரியாத மாதிரி காமிச்சுக்கிற கரெக்ட் நான். ஆனால் இவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அது அறகுறையாக தான் தெரிஞ்சிருப்போம், ஆனால் அது அப்படித்தான், அது நான் பார்த்துட்டு எனக்கு தெரியாதா உனக்கு தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் பாருங்க. எனக்கு அப்படியே சுருன்னு வருவோம். அப்புறம் என்ன பண்ணுறது, காம் டவுன் நானே காம் பண்ணிக்குவேன். சரி ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னா டிக்கா எது டிக்கு. ஆமா உண்மை தானது. எனக்கு உண்மையாலுமே என் லைஃப்ல நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் லைவ்ல என் கேரக்டர் நீங்களே பார்த்துட்டு கோவப்பட மாட்டீங்களா சில விஷயங்கள்லாம் உங்களோட பிடிச்சா 3 கால்னா 3 கால் தான். என்னோட இது நீங்களே லைவ்ல பார்த்துருப்பீங்க. அப்படிதான் நான் உண்மையாலுமே கேரக்டர் அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்து சாரி ரொம்ப பிடிக்குமா இல்லை சுடிதார் ரொம்ப பிடிக்குமா இல்லை நான் இப்போ வரைக்கும் ஜீன்ஸ் வந்து உங்க முன்னாடி ட்ரை பண்ணதில்லை. எனக்கு ஜீன்ஸ் டாப் போட பிடிக்குமா சொல்லுங்க. எந்த மாதிரி வந்து நான் இருக்கணும், நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், என்னோட மைண்டில் இருக்கும் இல்லையா, அந்த பிரியா வந்து எதுக்கு சொல்லுங்க. உன் மைண்டில் இருக்க பிரியாவை சத்தியமாக எனக்கு தெரியல. பட் உனக்கு சுடிதார் பிடிக்கும்னு என்னோட ஒப்பீனியன். நான் சொன்னதுக்காக உனக்கு சேரீ பிடிச்சா இல்லைன்னா, பட் சேரீ கட்டினா நல்லா இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். சுடிதார் தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜீன்ஸ் டாப் போட்டு நானும் பார்த்தேன் இதுவரை எனக்கு கேட்டிருக்கிற. பட் நான் அது பெருசாக நானே எடுத்துக்கிட்டு சரி எடுத்துக்கலான்ட்டு. ஆனால் உனக்கு அது எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. அதனால் நீ சொன்னதில்லை. பட் எனக்கு சுடிதார் தான் உனக்கு பிடிக்கும். ஏன்னா சுடிதார் தான் மேக்ஸிமம் கேட்பேன். சேலையெல்லாம் சுடிதார் எடுத்துக்கிட்டு அப்படியே சொல்லுவாங்க. அதனால் சுடிதார் இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்களும் சரி அவங்களும் சரி எங்கள் வீட்லேயும் சரி அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து உண்மையாலுமே எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகையில ஜீன்ஸ் அண்ட் டாப் தான் போட்டு போவேன். காதில் வந்து குட்டி ஒரு கம்மல் சைடு நீர் எடுத்துட்டு அப்படிதான் போவேன். கையில் வேலைக்கு போவேன். ஜீன்ஸ் டாப் தான் எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 80% எனக்கு ஜீன்ஸ் டாப் பிடிக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நானா அதை வேண்டாம்னு இப்போ 90% சுடிதார் தான். கரெக்ட் தான். டபுள் டிக். ஓகே 90% கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் பட் ஆனால் இப்போ ட்ரை பண்ணணும்னு இருக்கு. பார்க்கலாம். கேளுங்க. என்ன கேட்கறது கேளுங்க. உங்களுக்கு கேட்குறேன். என்னை பற்றி நான் என்ன கேட்கறது. சரி, நான் 10th எத்தனை மார்க் எடுத்தேன்? 440 சம்திங். நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சிருக்கேன். நீ பார்த்துருக்குற. 480 சம்திங். 414 மார்க். அடுத்து நீ கேள்வி. சரி ஓகே. எனக்கு வந்து படிக்கிறதுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு. பட் அதுக்கான சூழ்நிலை உனக்கு கம்மியாக அதனால நீ படிக்கல. அதுவும் இல்லாமல் உனக்கு பியூட்டிஷன் ஆகணுங்கிறது உன்னோட பெரிய ஒரு ஆம்பிஷன். டபுள் டிக். கரெக்ட். ஓகே சரி ஓகே. நான் தான் கேட்கணும். எனக்கு பிடிச்ச ஊர் எது? ஒரு டூர் போகணுமே, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பேன். எனக்குன்னு பிடிச்ச பர்டிகுலராக ஒரு பிளேஸ் அப்படின்னா எந்த இடத்த சொல்லுவேன்? எனக்கு பிடிச்ச காஷ்மீர். கரெக்டாக நல்ல வேலை சொல்லிட்டேன். அதானே அந்த பனிமலையை பார்க்கணும். அந்த பனிமலையெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை. இந்த பனியோட போய் இந்த பனிமலையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆமாம். அதே கொஸ்டின் தான் இப்போ நான் உனக்கு கேட்க போகிறேன். அண்ட் இப்போ நீ தான் கேட்கணும். நீங்கள் உனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்ச இடம் அப்படிங்கிறத தாண்டிலும் எனக்கு வந்து ஒருத்தவங்க கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் யார்? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீ நினைக்க? நான் வந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் யார்? என் கூட நான் வேற யாரு? அப்படின்னா பாப்பாவோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். நீ முக்கால்வாசி நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீ உன்னோட உடல் ரீதியாக இருந்தாலும் மன ரீதியாக அதுக்கு ஒத்துக்கிட்டது காரணம் பார்த்தீங்கன்னா பாப்பா தான். பாப்பா வேணா கேர் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் முழுக்க என் பாப்பையில் இருக்கணும். அவள் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு சொன்னேன். பட் இருந்தாலும் என்னை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா விட. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஒன் டேக். ஓகே நான் தானா? ஒன் டேக் மட்டும் தான். பாப்பா சொல்ல விரும்பல. ஒன் டேக் மட்டும். நீங்கள் கேளுங்க. சொல்லித்தான் ஆகணும். எனக்கு என்ன இன்னொரு டிக்கெட் என்னதுக்கு அதை சொல்ல முடியாது. நீங்க வந்து இது ராங் தான். பட் ஆனா வந்து பாப்பாவோட இது சொன்னது ஓகே. பாப்பாக்கு டிக். உங்க கூடலாம் இல்ல. பாப்பா டிக். என்னடி இப்படி சொல்லிட்டேன்? என்னங்க இப்படி சொல்லிட்டா? சரி அடுத்து வேற என்னன்னா நீ தான் கேட்கணும். நான் தான் கேட்கணுமா? அப்புறம் என்ன கேட்கலாம்? கேள்வி எழுதி வச்சுட்டு இருக்கணுமா? மறந்துட்டேன். சரி எனக்கு ஓகே நான் ஒரு இது வரைக்கும் நான் படத்துக்கு உனக்கு கூட்டிட்டு போனேன். பட் நான் ஒரு படத்தை வந்து 5-6 தடவை பார்த்துருக்கேன். 5 தடவை பார்த்துருக்கேன்னு உன்ட்ட அந்த படத்தை நான் 2-3 டைம் சொல்லியிருக்கேன். 5 தடவை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை 5 தடவை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன படம்? நெஞ்சுக்குள்ளே காதல் வந்தலோ. அது 10th முடிச்சது பார்த்த படம்னு சொல்லியிருக்கேன்.
5 டைம் அந்த படத்தை பார்த்துருக்கிறேன், அம்மாவை கூட கூட்டிட்டு அந்த படத்துக்கு வம்படியே திருப்பி பார்த்துருக்கிறேன் அப்படின்னு உன்னை சொல்லியிருக்கேன். நான் ஃப்ரீயாக கூட போய் பார்த்துருக்கேன் பிரியா, நான் அந்த தேட்டரில். அந்த அது யார் நடிச்ச படம்? ப்ளீஸ் ப்ளீஸ். சந்திரமுகி. சந்திரமுகி. ஆனா ஃபர்ஸ்ட் சந்திரமுகி நினைச்சேன். ஆனா நீங்க இந்த படத்தை சொல்லிருக்கீங்க. இந்த படம் வந்து நான் 10th முடிச்ச பசங்களோட போய் பார்த்தேன். சந்திரமுகி அப்ப டபுள் டிக். ஓகே, நீ கேளு. எனக்கு படத்துக்கு போக பிடிக்குமா பிடிக்காதா? இது என் கொஸ்டின் இல்ல, உங்க எல்லாத்தோட கொஸ்டினும் கூட சொல்லுங்க. நான் சொல்றேன். பிரியா பிடிக்கும், பிடிக்காம இல்லை, பிடிக்கும். அதில் எனக்காக மாறிக்கிட்டாளா இல்லை நான் கேட்காதனால வர்றதுல எனக்கு தெரியல. பட் அவளுக்கு பர்டிகுலராக படத்துக்கு போகிறது பிடிக்குங்கிறது ரீசெண்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு படத்துக்கு போகிறதுல ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டிக்கு. ஏன் எனக்கு பிடிக்காது? ரீசெண்ட் டேஸ் நீ படத்துக்கு பண்ணி என்ன சொல்லியிருக்கேன்? சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு பிடிக்காது. சொல்லியிருக்கேன். எனக்கு இவங்க கூட போய் பார்க்கணும் ஆசை. எனக்கு வந்து அந்த தலை வலிக்கும், அந்த சத்தம் வந்து எனக்கு தலை வலிக்கும். அதனாலே அடுத்த எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போம். சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு இருக்கிற சொல்லுடி, எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை யாரு? சத்தமா சொல்லி கேட்க மாட்டேன். சிரிக்காம சொல்லு. ஓகே, பதில் தெரிஞ்சா நீங்களே சொல்லிருங்க. ஓகேங்களா? சரி, நீயே கேளு. நீ கேளு. அப்படிலாம் இல்லைங்க, நீயே கேளு. அப்ப நீ சொல்லு என்னன்னு. நீ தான் டி. இல்லை சும்மா சொன்னேன். எனக்கு அப்படிலாம் எந்த பிரச்சனை, பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. சும்மா கேட்டா வேணா பதில் சொல்லுவானு. சரி, ஓகே. இப்போ நான் கேட்குறேன். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்ன முதல் தடவை பார்க்கல நான் என்ன கலர் சுடிதார் போட்டேன்? முதல் தடவை பார்க்கல அது இந்த லைட்டு எல்லோ கலர் மாதிரி ஏதோ ஒரு சுடிதார் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். எல்லோ கலரும் அந்த ப்ரௌன் கலர் பூ போட்ட மாதிரி சுடிதார் தானே? சொல்லுமா. இல்ல சாரி எம்எல்ஏ, இப்போ வரைக்கும் அவன் முதல் தடவை அவளை பார்த்து நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீ கேள், நான் சொல்றேன். ஓகே, இப்போ என்ன ராங்கா ரைட்டா? ராங். ஓகே சரி, இப்போ நானே கேட்குறேன். முதல்ல நீ பார்க்கும்போது என்ன கலர் சட்டை போட்டிருந்தேன்? நேவி கலர். சாரி, இது நேவி கலர்னா அந்த ப்ளூ கலர் மாதிரி தானே? அதே தெரியும், நீ தான் சொன்ன. நேவி கலர் தானே? இந்த காலர் நேவி கலர் வேற. ஆமா, நேவி கலர் டார்க் ஷர்ட், காலர் இல்லாத ஷர்ட், கழுத்துல வந்து கருப்பு கலர் கயிறு போட்டு அந்த இந்த ஒரு மணிமணியா போட்டுட்டு. ஆமா, அந்த இதுல வந்து அப்படி இருக்கும். அந்த இது அதை கூட கையில கட்டியிருந்தேன். எவ்வளோ கேட்டால் நட்டு கொடுத்தேன். அதை நான் வீடியோவில் பார்த்தேன் இல்லையா, சண்டோன்ஸ்லேயே. அந்த கயிறு தான். அந்த கயிறை வந்து கையில கட்டியிருந்தாரு. கழுத்துல கட்டியிருந்தாருக்கும் தைச்சு புல்லர்ல உட்காந்துருந்தேன். புல்லர்ல தைச்சிட்டு இருந்தேன். நான் பின்னாடி வந்து நின்றுட்டு நீ அப்படின்னு வாய்ப்பான்னு பார்த்தல. அப்புறம் என்ன கரெக்டா? இந்த செயின் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த செயின் வந்து மாடா கார்த்தியன் கூட சேர்ந்து வாங்கினீங்க. எத்தனை வருஷம்? $1 போட்டு ஒரு 10 வருஷம். கரெக்ட் தானே? அப்புறம் சரி, அடுத்து கேளு. சரி, நீங்க எனக்கு கடைசியா எப்ப மல்லிகைப்பூ வாங்கி தந்தீங்க? இப்போ கோயில் போகும்போது கூட இல்லையா? ஆமாம், கோயில் போகும்போது வாங்கி கொடுத்தல. குழந்தைங்க வீட்டு பண்ணல, வேலை செஞ்சு வாங்கி கொடுத்தல. வாங்கி கொடுத்தனா இல்லையா? நான் கேட்காம நான் கேட்டது. நீ கேட்காமையா? நீ கேட்காம நம்ம கல்யாணம் வாங்கி கொடுத்தேன். அதை கூட நான் தான் கேட்டேன். அதை நான் காலையில கேட்டுதான் வாங்கினேன். நான் கேட்காம நீங்க எப்ப வாங்கி கொடுத்தீங்க? நீ கேட்காம வாங்கி சத்தியமே ஞாபகம் தப்பு. அது ஞாபகம் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்? சரி, ஓகே. இது வரைக்கும் நீ எனக்கு எத்தனை சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்க? உங்களுக்கா? கல்யாணம் ஆனப்ப, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் வந்து உங்கள் பர்த்டே மறந்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சாயந்தரம் தான் சொல்லிட்டு போனீங்க. அந்த அன்னைக்கு நைட்டு எப்பவுமே வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் உங்களை கூட்டு போய் தான் செய்வேன். அந்த அன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு நான் செஞ்சிருந்தேன். உண்மையாலுமே சர்ப்ரைஸ் ஆனீங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பூர்ணி கூட போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கை செயின் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் அங்கே இருக்கும் போது கேக்கு. அது சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கு அது சார் தெரிஞ்சிருச்சா? கண்டாவி அவ்வளோதான். ராயல் மகள் நீங்க உருட்டுறதே நினைச்சிட்டேன். என்னமா பண்ண போறீங்க? பிறந்த நாள் சர்ப்ரைஸ் சொல்லி கேக். அது நானே என்ன கேக் வெட்டிட்டு நானே வெட்ட. சரி விடுங்க. ரெண்டாவது இப்போ இந்த கை செயின். அவ்வளோதானா? அவ்வளோதான். அது நான் இது இருக்கா வேற ஏதாச்சும்? அப்புறம் என் புள்ள சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் இல்லை, அது பெரிய ப்ரைஸ். சரி, அதுக்கப்புறம் ஓகே, இது ஓகே தான், பரவாயில்ல. அவ்வளோ கரெக்டாக தான் சொன்னேன். என் விஷயத்தில் கரெக்டாக தான் சொல்லித்தரேன். அடுத்து வேறு என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஸ்னேகா. எனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? உனக்கு ஹீரோயினி பிடிச்சது இது வரைக்கும் நீ யாரையுமே சொன்னது இல்லையா? த்ரிஷா. இப்போ ரீசெண்டாக நீ சொன்ன.
அதுக்கப்புறம் எனக்கு த்ரிஷா மேம் ரொம்ப பிடிக்குது. நான் எனக்கு த்ரிஷா இப்ப fan ஆயிட்டேங்க. recent ஆ நான் த்ரிஷா மேமோட அடிக்ட். ஏன்னே தெரியல. அவங்க எந்த சோப்பு விளம்பரத்துக்கு எந்த விளம்பரத்துக்கு தான் நான் ஆளை போய் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல. ரீசெண்டா வந்து எனக்கு த்ரிஷா மேம் ஐ லைக் இட் த்ரிஷா மேம். அப்புறம் எப்பவும் போல நம்ம நமிதா மேம் அவங்க அர்ஜுனா அர்ஜுனா. அடுத்து வேற என்ன கொஸ்டின்னா என்ன கேள்வி கேட்கலாம்? சரி, நான் லவ் பண்ணும்போது என் கூட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் லவ் பண்ணுற இருக்க ஸ்டேஜில் என் கூட க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன? நீ எப்போ பார்த்துருக்கணும் ஞாபகம் இருக்கும். என்னோட க்ளோஸ் மாடா கார்த்தி அவ கண்ணண்ணா வந்து அது நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் தான். கண்ணன் உனக்கு அப்போ தெரியாதாவே அப்போ இல்லை. மாடான்னா கார்த்தி அண்ணா 2 பேர் கரெக்டா? மணி மணி அண்ணா. அப்புறம் உங்க சிஸ்டர் அம்சி அவங்க அவ்வளோதான். கேளு நீ தான் கேளு. எனக்கு வந்து எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து உடனே நான் அழுதுருவேன். ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா உடனே நான் அழுதுருவேன், டென்ஷன் ஆவேன் அப்படின்னா அழுதுருவேன். பட் டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் அழுதுருவேன் அப்படின்னா என்ன வேர்டு? பிடிக்கல அப்படிங்கிற வார்த்தை. நீ வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு உடனே அழுதுருவேன். டபுள் டிக். வேண்டானோ பிடிக்கலையோ விளையாட்டுக்கு சொன்னா கூட உடனே ஓன அப்பாரி வச்சு அப்படியே வீட்டை கூட்டி தெரிச்சு அப்படியே உருண்டு பழனி பாதயாத்திரை மாதிரி போக ஆரம்பிச்சுடுவா. அதனால அதெல்லாம் சொல்றது. உனக்கு வீட்டில் பிடிச்ச வேலை என்ன? எனக்கு வீட்டில் பிடிச்ச வேலை என்ன? வீட்டில் நான் பிடிச்ச இந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னா அது என்ன வேலையா இருக்கும்? இதை உண்மையை சொல்லணும்னா எனக்காக நீ எல்லா வேலையும் தான் செய்வீங்க. நான் பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறேன் வீட்டில். அது வேலையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம். நீங்க பிடிச்சி விரும்பி ஒரு வேலை செய்யறீங்கன்னா உங்க பிள்ளைய காலையில அந்த 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் போட்டு தேய்ச்சு பவுடர் போட்டு அடிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி கொண்டே முத்தம் கொடுத்து விட்டு வர்றதுல உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை. வேலைக்கு போறத விட. கரெக்டா? அதுதான் பெரிய உண்மை. சரி ஓகே நீ சொல்லிட்ட. சரி நீ கேளுங்க. நான் மாசமா இருக்கீல ஓகேவா? 5 முடிஞ்சு 6 மாசத்துல 5ஆவது மாசம் 5ஆவது மாசத்துல ஒரு விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா இல்லைன்னு நான் ரொம்ப அழுதேன். அது எந்த விஷயம்? பசிக்குதுன்னு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி அழுத தெரியுமா? அது பசிக்குது மாமா அப்படின்னு ஃபோன் பண்ணி அழுத. அதானே ஃபர்ஸ்ட் டிக். இன்னொரு டிக் ஒரு பேலன்ஸ். இன்னொன்று என்னன்னா நீ பஜ்ஜி கேட்ட மிளகா பஜ்ஜி அது போட்டு கொடுக்கல. டபுள் டிக். அது பஜ்ஜி கேட்டு எனக்கு வந்து போட்டு கொடுக்கல. அது 5ஆவது மாசத்துல அது. ஓகே கரெக்ட். நீங்க கேளுங்க. கேள்வி ஏன் போமா. சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உனக்கு அதாவது நான் உனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நான் உனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் அது ஈஸியா இல்ல எல்லாரும் சொல்லிடுவாங்க. என்ன கிஃப்ட்? ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்ல நம்ம லவ் பண்ண ஸ்டேஜ்ல இருந்தா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு அந்த கார்னிஷ் ஃப்ளவர் ஒரு 3 ஃப்ளவரும் ஒரு ஹார்ட் ஆல் அந்த இது என்னமோ எழுதி ரெட் கலர் ஒரு ஹார்ட் லவர்ஸ் டே அன்னைக்கு கீழே உட்காந்து எனக்கு கொடுத்தீங்க. அதை நீங்களும் கண்ணனாவும் போய் வாங்கிட்டு வந்தீங்க. என் கையில் காசு இல்லடா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிஃப்ட் கொடுத்தீங்க. அப்போ நான் 9 மாதம். சரி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆனது அந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரி. அதுக்கு முன்னாடி எனக்கு கிஃப்ட் கொடுக்கல. அதுக்கு ஆமாம் ரிங்கு நம்ம 2 பேரும் மோதிரம் மாட்டிக்கிட்டோம். அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? சரி அடுத்து நீ கேளு. கரெக்ட் தானே? டிக்கா? டிக்கு 2ஆ? ஓகே இப்போ நான் கேட்குறேன். எனக்கு ஞாபகம் சரி சொல்லு. புரியல. இல்லை ஒன்றும் இல்லை நீ பேசு. கேளு நீ என்ன கேள்வி கேட்கணும் கேளு. சரி ஓகே. என் லைஃப்லயே நான் யாரை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். எனக்கு இவங்க வந்து என் கூட இருந்தால் என் வாழ்க்கையே எனக்கு மாறி இருக்கும் அப்படின்னு நான் என் லைஃப்பில் வந்து இப்போவும் நான் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நம்ம கூட இல்லை, இந்த உலகத்துலேயே இல்லையா? உங்கள் அம்மா பெற்ற பாட்டி தான். அம்மா பெற்ற அம்மா டபுள் டிக். அவங்கள பாட்டி இருந்தா லைஃப் இப்படி ஆயிருக்காது. எங்க பாட்டி அவங்க ரொம்ப செல்ல பாட்டி. எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது? அத என்கிட்டயே கேக்குறீங்களா? சொல்லு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம ஏதாவது கடன் இருக்கா? நீ கரெக்ட்டா சொல்ற. இல்ல ரைட்ல என்ன அப்படின்னா பர்சனல் லோன் 2 இருக்கு. அப்புறமா பைக்
அப்புறம் ஒருத்தவங்க கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம் இல்லையா அந்த இது, அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது 20 ரூபாயோ சம்திங் வாங்கி அது கொடுத்துட்ருக்கோம். அது வேறு அவ்வளோதான் இருக்குமே. நமக்கு கடன்லாம் ஒன்றும் இல்லையே. என்னோடது பாப்பாவோடது அந்த இது வச்சுருக்கீங்க, பாப்பாவோட கம்மலும் என் மங்களையும் குண்டு வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி கடன் பெருசாக எதுவும் இல்லை. அதானே, அவ்வளோதான். வேறு வைக்கிறதுக்கு என்ன ஒன்றும் இல்லையே. அதான் எந்த வேற எங்கேயும் வாங்கி இங்கே வச்சுருக்கீங்களா? உனக்கு தெரியாம வாங்க வேண்டாம். உன்னை இடமான ஒரு தடவை காமிச்சு தான் வாங்க முடியும். இல்லை வேற எங்கேயும் இல்லை. அவ்வளோதான். செக் நீ அதை சரி, கேள்விகள் கரெக்டாக தான் கேட்குறேன்னா சரி. என் வாழ்க்கையிலேயே இவங்களை மட்டும் நான் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒருத்தவங்க கூட இன்னுமே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா யார்? நான் தான் ஒரு டிக். இன்னொன்னா டபுள் டிக். டபுள் டிக். ஓகே, கரெக்ட். எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்காகவும் வந்துட்டு இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நானும் சரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். சரி, ஓகே. நீங்கள் தான் கேட்கணும். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? என்கிட்ட பிடிச்ச விஷயமா? உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் ஐயா எப்படிலாம் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு போடுறது பிடிக்கும். ஏய், இதனால நான் கேட்பேன், நானும் செஞ்சு செஞ்சு தருவேனே. அது இல்லடாமா, உன்கிட்ட பிடிச்ச விஷயம் கேட்க, நீ சமைச்சு கொடுக்கறத பற்றி நான் கேட்கல. சொல்லு. என்கிட்ட நான் உங்க மேல கேர் பண்றது. ஓகேவா? வேற அவ்வளோதான். அவ்வளோதான். நான் உங்களை கேர் பண்ணுறதா? சரி. அதாவது உங்கள் அம்மாவை பிடிக்குமா என்ன பிடிக்குமா? எப்படிப்பட்ட கேள்வி கேட்குற பாரு. சவுண்ட் வைக்கிறது. எனக்கு அம்மாவே பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும். சரி, எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க பொட்டாட்டி தான் பிடிக்கும்னு சொல்கிறான்னு. என் பொட்டாட்டி தான் எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே, நீங்க கேளுங்க இப்போ. நான் என்ன கதை கோர்த்து விட்டுட்டியே, நல்ல கேள்விக்கு. சரி, வாழ்க்கையில் நான் எதை இழந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது உங்கள் வாழ்க்கையவே இழந்துட்டீங்க. இந்த 8 வருஷமாக தான் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. படிப்பை இழந்தீங்க, 22 வயசில் உங்கள் வாழ்க்கையை இழந்தீங்க, உங்கள் சந்தோஷத்தை இழந்தீங்க, அப்பா அம்மா பாசத்தை இழந்தீங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தீங்க. இந்த ஒரு 8 வருஷத்தில் நான் உங்களை நல்லா வச்சுருக்கேன், நான் நம்புகிறேன். ஓகேவா? கரெக்டா? கரெக்டா? இந்த 8 வருஷத்துல நான் ஒரு விஷயத்தை இழந்துட்டேன். என்ன? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அந்த வீடு, அது அந்த இழப்பு கணக்கில் தான் வரும். அது பிரியா சொன்ன இழப்புகள் எல்லாம் கூட எனக்கு வந்து பெருசாக தெரியல. அப்பப்போ அந்தந்த ஸ்டேஜில் அது மாதிரி வந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் இழந்த அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே அதை ஜீர்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ இல்லை, எத்தனை வருஷம் அதனால் அதை ஜீர்ணிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். சரி, ஓகே. எந்தெந்த விஷயம்லாம் நான் என் வாழ்க்கையில் விட்டே கொடுக்க மாட்டேன், இந்த ஒரு விஷயம் இல்லை, இந்த விஷயத்த நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக நிற்கிற விஷயம் இது. என்னோட விஷயத்தில் நீ யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். அது நான் என்னோட பாப்பா விஷயத்தை விட்டு கொடுக்கும். எங்கள் 2 பேர்த்தோட விஷயத்தில் எங்கள் 2 பேர் நீ யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். டபுள் டிக். ஆமாம், கரெக்டு. இவரோட விஷயத்துலையும் சரி, பாப்பாவோட விஷயத்துலையும் சரி, தெரிஞ்சும் சரி தெரியாமே சரி, யார் என்ன சொன்னாங்கனாலும் நான் நம்ப மாட்டேன். இவங்க வாயிலேருந்து ஆமாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்புவேன். ஓகே, சரி, ஓகே. நீ என்னை எந்த அளவுக்கு நம்புவேன்? நானா உங்களேவா? எந்த அளவுக்கு நம்புவேன்? அதாவது நம்பிக்கை வைக்கலாம் அப்படி அதெல்லாம் கிடையாது. என் நம்பிக்கையே நீங்கள் தான். இது தெரியிட்டு பார்க்குறாங்க. இல்லை, என் நம்பிக்கையே நீங்கள் தான். என் நம்பிக்கையே நீங்கள், என் முழு நம்பிக்கையே 90%, 80% அந்த மாதிரிலாம் கிடையாது. என் 100% நம்பிக்கையே நீங்கள் தான். அவ்வளோதான். மித்தபடி நான் உங்க மேலே நம்பிக்கை வைக்காமலாம் கிடையாது. சரி, நீ எடுத்து கேட்டது. அதாவது இந்த மாதிரி யாரோ ஒரு பர்சன், அன்னோன் பர்சனாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சனாக இருக்கட்டும், யாரை வேணும் இருக்கட்டும், பிரியா வந்து இப்படி பண்ணுறா, பிரியா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னால் நீ நம்பவே நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்னு எப்படி கேட்குற? எனக்கு தெரியும் முன்னாடி பற்றி. ஃபேமிலிஸ்லேயே வந்து எனக்கு யாரை அதிகமாக ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலிஸில் நீங்கள் இல்லை, நம்ம மொத்த சரௌண்டிங் ஃபேமிலிஸில் எனக்கு யாரை ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிற பர்சன் நீங்கள், அம்மா, உங்கள் அக்கா, தம்பி, எங்கள் அம்மா, அப்பா, சம்திங் எல்லாத்துலேயுமே எனக்கு இந்த பர்சனை பர்டிகுலராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பர்சன் யார்? அப்படி ஒரு பர்சன் உங்கள் வீட்டில் உனக்கு பிடிச்சவங்க இருக்காங்களானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை, இருக்காங்க. இப்போதைக்கு உனக்கு பிடிச்சது உங்கள் ஆத்தா தான் எனக்கு தெரிஞ்சு.
இப்போதைக்கு உனக்கு உங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலி சொல்லணும், உங்க வீட்டு எங்க வீட்டு சரௌண்டிங் நாங்கள் இல்லை பிடிக்கும். எங்கள் இதில் யாரும் பேசலை, ஒரு பக்கம் அது ஒன்று பேசலை, ஓகே தான். ஆத்தா வந்து எனக்கு பிடிக்கும். பர்சன் அப்படின்னு சொல்கிறத தாண்டிலும் பிடிக்கும். சின்னதுலேருந்து அந்த இது பண்ணி கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த இதுலேயும் ரொம்ப இல்லை அப்போ இப்படி பிடிக்கும். கரெக்டாக யாரை மென்ஷன் பண்ணுறேன், நான் சொன்னது கரெக்டாக இல்லையா இல்லை மென்ஷன் பண்ண தப்பா, அது மட்டும் சொல்லு. ஒரு டிக்கு தான், 2 டிக்கு இல்லை. ஒரு டிக்குனா ஒரு டிக்கு தான் சொல்லு, கரெக்டாக சொல்லு. இல்லையா? இல்லை அந்த பிரச்சனை இல்லை. அப்போ உங்க அண்ணன் இல்லை, அதையெல்லாம் அப்படியே கொத்தா பிடிங்கி வெளியே தூக்கி போட்டாச்சு. வேற யாரும் இல்லை, அப்ப நீயே சொல்லிடு. நானே சொல்லிட்டா, என்கிட்ட பேசினதில்ல வச்சதில்ல எதுவுமே இல்லை. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க தான். யாரு? குழந்தையா? உன் தம்பியா? அப்படியா? ஆமா ஆமா, அது வந்து எப்படின்னா அது ஒரு ஒரு விதமான ஒரு இது. இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்கும். அவ்வளோ ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது, பிடிக்கும் அவ்வளோதான். அந்த ஒரு பர்சன் எங்கள் ஃபேமிலிஸ் மொத்த ஃபேமிலிஸ்லையுமே பிடிக்கும். ரெண்டாவது வந்து கதிர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் என்னதான் இப்போ வேற சுச்சுவேஷன் அந்த இதில் இருந்தாலும், கதிர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அக்கா பையன். அவன் சின்ன இதில் இருக்கும்போது அவன் சொன்ன அந்த சின்ன ஒரு வார்த்தை, அங்கே 4 பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பசங்க, அத்தை நீங்க அந்த சைடு போகாதீங்க, வாங்க இந்த சைடு சுத்தி போலாம் அப்படின்னு போவான். எனக்கு கதிரும் என்னோட தம்பி, அவங்க 2 பேரும். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட பேர் சொல்லுவோம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட நேம் அவனுக்கு இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துருக்கிறேன் பேசி. ஐயோ அது என்ன பேர்? என்ன செல்லமுத்தா? செல்லமுத்தா? வைரமுத்து? ஒருத்தரை தான் சொல்றேன். ஐயோ அந்த அண்ணன் பேரு ஆஹா ராமேஸ்வரக்காரன் தான். அது பேர் என்ன பேரு? ஐயோ ஐயோ அதான் பாப்பா பாரு, இதை வேற பார்த்துட்டு வரே. அண்ணன் பேரு என்னமோ பேருங்க, நல்ல சரி பரவாயில்ல பரவாயில்ல. ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ரைட் சொன்னேன். என் பேர் என்ன? சேது. சேதண்ணா. சேதண்ணா வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. சேதண்ணா. சரி ஓகே. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் நினைக்கிறது யாரு? ரொம்ப ரொம்ப எனக்கு இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் யாரு? இப்போதைக்கா இல்லை எப்பவுமேவா? எப்பவுமே இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் இப்போ வரைக்கும் இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதெல்லாம் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? பூர்ணி வீடியோ பாப்பா அப்படின்னு அப்ப கேப்பா. எலி இல்ல, வேற யாரு இருக்கா? நான் தான். டபுள் டேக். பூர்ணி வந்துட்டு இப்போ 5 வருஷமா தான் நம்ம ஃப்ரெண்டு. நம்ம ஃப்ரெண்ட் அவ. எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறத தாண்டிலும் வீட்டுக்கு வரப்போக நம்ம ஃப்ரெண்டு. அவ எலி வந்து என்னோட அப்பா ஃப்ரெண்டு. இப்போ சும்மா அப்பப்போ ஃபோன் பண்ணுவா, பேசுவா. நீ தான் மச்சான். தெளிச்சவை நான் தானே. எங்க போனாலும் கங்காரு குட்டியோட தொத்திட்டு நீ தானே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எதுவுமே நான் சொல்லாம இருக்க மாட்டேன். நான் ஒரு உளர்வாய். பூர்ணி நான் பேசினாலும் சரி, இல்லை நான் யார்ட்டையாவது பேசினாலும் சரி, ஏதாவது சொன்னாலும் சரி, உடனே ஒப்பிச்சிருவேன். ஆல் டீட்டெயில் கம் டு மை ரூம் அப்படிங்கிற மாதிரி, பிரியா ஆல் டீட்டெயில் கம் டு மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க தான். நம்ம முத வீட்டுக்காக வாங்கின பொருள் என்ன? நம்ம முதல் வீட்டுக்காக வாங்கின பொருள் டிவி. ஃபர்ஸ்ட் அதான் வாங்கணும், வேற எதுவுமே வாங்கல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இருந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன், அப்போதான் டிவி முதல்ல வாங்கணும். கரெக்டா? நீ மறந்துட்டு வேற ஏதாவது மனசுல என்னவே நீ மறந்துட்ட. வேற என்ன? அதான் எனக்கே தெரியல, தெரிஞ்சுக்கலான்னு ஒன்று கேட்டுதான் சில விஷயங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். நிறைய நான் கேட்குற கேள்விக்கு முக்கால்வாசி எனக்கே விட தெரியாது. உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இனிமேலாம் தான் அறிவை வளர்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பெருப்பிச்சுட்டு வச்சாக்கிட்டு கேளு. சரி இதுல நாங்க ஓகே இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போதும். வேற ஏதாவது क्वेश्चंस நிறைய விட்டுருக்கேன் நான் நினைக்கிறேன். நாங்க எழுதி வெச்சலாம் கேட்கல. வேற ஏதாவது क्वेश्चंस கேட்கணும்னா கீழ வந்து நாங்க போடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். வேற எங்களுக்குள்ள பர்சனல் இல்லாதனால நிறைய எல்லாம் வந்து ஒத்து போயிடுது. அவ்வளவுதான். இப்போ ஒண்ணு இல்ல, என்னோட செல்லோட பாஸ்வேர்ட் என்ன? உங்க செல்லோட பாஸ்வேர்ட் 1212 13 இவரோட ரெண்டுத்தோட ஃபிங்கர் பிரிண்ட் தான், ரெண்டுத்தோட செல்லோட பாஸ்வேர்டு. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டினா ஐ, இதுதான் ரெண்டு பேருமே அதான் வச்சிருப்போம். மேக்ஸிமம் 2 பேருமே சேனல் இருக்கு, 2 பேருமே செல்ல பாப்பா, 2 பேருமே யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சண்டை வருமா வராதா இதை சொல்லுங்க, இதுக்கு தனியா வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டீங்க. இதுலயே ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். எனக்கும் அண்ணாவுக்கும் சண்டை டெய்லியும் வரும். டெய்லியும் வரும். என்ன சண்டை அப்படின்னா, இவர் ஒண்ணு சொல்லுவாரு, அது குதர்க்கமா நான் ஒண்ணு சொல்லுவேன். இல்ல பாப்பா வாக்குவாதம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் எதனால சண்டை வரும்னா பாப்பானால தான் சண்டை வரும். அவ ஏதாவது பண்ணுவா, நான் திட்டுவேன், இவர் என்னை திட்டுவாரு. இதுதான் நடக்கும். இப்படி வரும். எனக்கும் இவருக்கும் சண்டை அப்படிங்கிறது அதெல்லாம் கிடையாது. அப்படியே வந்தாலும் இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருவோம்.
என் மூஞ்சி அவர் பார்த்து சிரிச்சிருவாரு, அவர் மூஞ்சி நான்லாம் பேசிக்கலி காமெடி பீஸுங்க, என்கிட்டலாம் கோவமே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் 2 பேரும். நான் இங்கே 2 பேத்துக்குள்ள மட்டும். மற்றவங்கள்ட்ட மற்றவங்ககிட்டலாம் நான் கோவமே வேற ஏற்றத்தை இருக்கு. அது இவ்வளோ பார்த்தோம்னா சிரிப்பாக வருது. நான் என்ன சிறுகு போலீஸா அதை வந்து கேட்டிருந்தீங்க, அது உண்மைதான். நாங்கள் சண்டை வராது. ஓகேங்க, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்வி நான் கேட்டேன். பெருசா எது கேட்கறேன், பெருசா எதுவும் எங்களுக்கு தெரியல. பட் நாங்க எதிர்பார்த்த எந்த क्वेश्चन விட்டுருக்கோம், நீங்க நினைச்ச क्वेश्चन நாங்க விட்டுருக்கோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி விட்டுருந்தோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பாய். புதுசா யாராவது நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹாய். Bye, Timmy.